இந்த மந்திரம் வந்து எப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம குருநாதர் மூலியமாக கிடைச்சிது. அவர் வந்து ஒரு சில புத்தகங்கள் வந்து ரெஃபர் பண்ணார். அப்போ அதில் புத்தகம் ரெஃபர் பண்ணும்போது ஒரு அருவருக்கத்தக்க அசிங்கமான பெண் வந்து ஒரு நபிகள் நாயகம் அல்லது அவங்க வழியில் வந்தவங்ககிட்ட போயிட்டு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் ஆகுது, எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, எனக்கு ஏதோ ஒரு வழி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த நபிகள் நாயகம் வழியில் வந்த அருளாளர்கிட்ட போய் அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்கும்போது அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சொன்ன மந்திரம் தான் இந்த யாமுகீஸ். சரிங்களா? அப்போது நல்ல இடமா வந்து வரும், நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். திருமணத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த தகுதி அந்தஸ்து இந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்பார்க்க தகுந்த ஒரு இடமா வந்து பார்த்திங்கன்னா அமையும். நல்ல வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடமா இருக்கும், கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 300-400 ஜாதங்கள் பார்த்தும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நடந்திருக்கு. வாய்ப்பு வரும்போது கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் வாய்ப்பு வந்தப்போ இல்லை இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது. இது வந்து ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆண் பெண் யார் வேணாலும் சொல்லலாம், ஆயிரக்கணக்கான பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க.